வணக்கம் தோழிகளே. நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் தன் வாயால தான் கெடும் அப்படின்னு. அது மீனுக்கு மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல நமக்கும் பொருந்தும். குறிப்பா திருமண வாழ்க்கையில நம்ம வெள்ளந்தியா பேசுறோம்னு நினைச்சு சொல்லக்கூடாத இடத்துல உண்மையை சொல்லி வம்பை விலை கொடுத்து வாங்குவோம். ஒரு புத்திசாலி பெண் எதை கணவர்கிட்ட சொல்லணும், எதை மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஏமாத்துறது இல்ல, அதுக்கு பேருதான் குடும்ப ராஜதந்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, உங்க கணவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி, அவங்கிட்ட நீங்க மூச்சு விடக்கூடாத 7 முக்கியமான ரகசியங்கள். வரிசையா பார்க்கலாம் வாங்க. 1. பிறந்த வீட்டு பிரச்சனைகள். முதல் விஷயமே நம்ம வீட்டை பத்தி தான். உங்க அப்பா அம்மா வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கலாம், இல்ல பண கஷ்டம் இருக்கலாம். இதையெல்லாம் உங்க கணவர்கிட்ட என் கவலையை பகிர்ந்திக்கிறேன்னு சொல்லி ஒப்பிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது அவர் கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் இதுவா தான் இருக்கும். உங்க பரம்பரையே அப்படிதானே, உங்க அப்பா குடும்பமே சண்டை குடும்பம் தானே அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. உங்க பிறந்த வீட்டோட கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. அங்க நடக்கிறத அங்கேயே விட்டுடுங்க. புகுந்த வீட்டுக்குள்ள அதை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை நீங்களே மட்டம் தட்டாதீங்க. 2. தோழிகள் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. 2வது விஷயம் நட்பு. உங்க ஃப்ரெண்ட் உங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே உங்க கணவர்கிட்ட பாஸ் பண்ணாதீங்க. என் புருஷன் கிட்ட தானே சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது மிகப்பெரிய தப்பு. இதனால 2 கெடுதல் நடக்கும். 1, உங்க தோழியை அவர் தப்பா நினைப்பாரு. 2வது, உங்க மேலேயே அவருக்கு நம்பிக்கை போகும். இவளுக்கு எந்த ரகசியத்தையும் காக்க தெரியல, நாளைக்கு நம்ம விஷயத்தையும் இப்படித்தான் வெளியே சொல்லுவான்னு நினைப்பாரு. ஒருத்தர் உங்களை நம்பி சொன்னதை உங்க கணவரா இருந்தாலும் சொல்லாதீங்க. அது உங்க குணத்துக்கு அழகு கிடையாது. 3, உங்கள் பலவீனங்கள். 3வது, உங்களோட பயம். கல்யாணமான புதுசுல எனக்கு அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், எனக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நீங்க கொஞ்சம் போது அது அவருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா காலப்போக்குல அதுவே அவருக்கு எரிச்சலாகும். ஆண்கள் எப்பவுமே பலமான பெண்களை தான் விரும்புவாங்க. நீங்க எப்பவும் அழுதுகிட்டே பயந்துகிட்டே இருந்தா உங்களை ஒரு பாரமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சில தவறான ஆண்கள் உங்க பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை அடக்கி ஆள நினைப்பாங்க. நான் இல்லைன்னா உனக்கு வாழ்வே இல்லைன்னு பயமுறுத்துவாங்க. அதனால உங்க பலவீனத்தை உள்ளுக்குள்ள வைங்க, வெளியே கம்பீரத்தை காட்டுங்க. 4, உங்கள் சம்பளம் மற்றும் ஈகோ. 4வது விஷயம் பணம் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை நீங்க உங்க கணவரை விட அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை அடிக்கடி சொல்லி பெருமை அடிக்காதீங்க. ஆண்களுக்கு இயல்பாவே நாம தான் குடும்பத்தை காப்பாத்துறோம்ங்கிற ஒரு கர்வம் இருக்கும். நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அது உங்க மேல கோபமா வெறுப்பா திரும்பும். உனக்குத்தான் திமிர் இருக்கே, சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுவாங்க. உங்க திறமை உங்களுக்கு பெருமை, ஆனா அதை காட்டி அவரை சின்ன பிள்ளை ஆக்காதீங்க. 5, அப்பா கொடுத்த நகை மற்றும் சொத்து. 5வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அப்பா அம்மா உங்க பாதுகாப்புக்காக கொடுத்த நகை, பணம், சொத்து விவரங்களை முழுசா சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்தது உங்களுக்காக. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா இது கை கொடுக்கும்னு தான் கொடுத்தாரு. ஆனா சில ஆண்கள் உங்க கழுத்துல கிடக்கிற நகைய அவங்க பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்க ஆடம்பரத்துக்கோ பயன்படுத்த நினைப்பாங்க. உன் நகைதானே சும்மா இருக்கு, குடுன்னு கேட்டு வாங்கி அதை அழிச்சிடுவாங்க. கணவர் உண்மையாவே கஷ்டப்படும் போது உதவுறது தப்பில்லை. ஆனா அவர் பொறுப்பில்லாம இருந்து உங்க நகைய கேட்டா இல்ல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி உங்க சொத்தை விற்க சொன்னா அப்போ நீங்க நடுத்தெருவுல நிக்க வேண்டியது வரும். அதனால உங்க சொத்து விவரங்களை எப்பவுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. 6, பழைய கடன்கள். 6வது, கடன். உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது கடன் இருந்திருக்கலாம். அதை எடுத்த உடனே கணவர்கிட்ட சொல்லி நீங்க தான் அடைக்கணும் நீ எதிர்பார்க்காதீங்க. அப்படி சொன்னா இவ காசுக்காக தான் நம்மளை தேடி வந்திருக்கான்னு அவர் நினைக்க தோணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க பாருங்க. அது உங்க மேல ஒரு மரியாதையை உருவாக்கும். 7, கடந்த கால காதல். கடைசியா 7வது விஷயம், இதுதான் உறவை உடைக்கிற அணுகுண்டு. உங்க பழைய காதல் கதை. நான் ரொம்ப உண்மையானவ, என் பழைய காதலனை பத்தி என் கணவர்கிட்ட சொல்லிடுவேன் இன்னும் நினைச்சு நிறைய பெண்கள் பண்ற தப்பு இது. இதை செஞ்சீங்கன்னா நிம்மதியை இழந்துடுவீங்க. ஆண்கள் வெளியே காட்டாலும் உள்ளுக்குள்ள அவனோட தங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி இருந்தானோ நாம அப்படி இல்லையோன்னு புழுங்குவாங்க. இது நாளைக்கு சண்டையில உனக்கு அவன்தான் லாயக்குன்னு வார்த்தையா வெடிக்கும். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடுங்க.
அதை உங்க கணவர்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஒருவேளை ஏற்கனவே சொல்லியிருந்தா இனிமே அந்த பேச்சையே எடுக்காதீங்க. அந்த பழைய நபரை பத்தி நல்லது கெட்டதுன்னு எதையுமே விவாதிக்காதீங்க. நிகழ்காலம் தான் முக்கியம். முடிவுரை. தோழிகளே, மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில மௌனம் தான் பாதுகாப்பு. நான் சொன்ன இந்த 7 விஷயங்களையும் ஒரு ரகசிய கோட்டை மாதிரி பாதுகாத்து பாருங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுதுன்னு நீங்களே உணர்வீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் சொன்ன இந்த 7 விஷயத்தை தவிர வேற எந்த ரகசியத்தை ஒரு மனைவி வாயை திறந்து சொல்லவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதோட 2ஆம் பாகம், பாகம் 2 வேணும்னு நினைக்கிறவங்க பாகம் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவை பொறுத்து அடுத்த வீடியோல இன்னும் பல அதிரடி தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.